சென்னை கொடுங்கையூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கியூபா புரட்சியாளர் பிடல் காஸ்ட்ரோ 100வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கியூபா புரட்சியாளர் பிடல் காஸ்ட்ரோவின் 100வது பிறந்த நாளை முன்னிட்டு நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பிடல் காஸ்ட்ரோவின் புரட்சிகர சிந்தனைகள், மக்கள் நல கொள்கைகள் மற்றும் தொழிலாளர் உரிமைகளுக்கான போராட்டங்கள் நினைவு கூறப்பட்டன. மேலும் மத்திய மாநில அரசுகளின் மக்கள் விரோத கொள்கைகளுக்கு எதிராக ஜனநாயக ரீதியில் குரல் எழுப்ப வேண்டும் என வலியுறுத்தப்பட்டனர். பொதுத்துறை நிறுவனங்கள் பாதுகாப்பது, மக்கள் நலத்திட்டங்களை வலுப்படுத்துவது, தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் மற்றும் உரிமைகளை உறுதி செய்வது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. இதில் மாவட்ட நிர்வாகிகள், கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் என பலர் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு மாநில செயலாளர் எஸ். பாலச்சந்திரன் சிறப்பு பங்கேற்பாளராக பங்கேற்றார். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஆர்.டி. சேகர் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர். விஜய் மட்டும்தான் சென்னையை சார்ந்தவர்கள், சென்னையை சார்ந்தவர்கள். ஆனால் சென்னையிலிருந்து அத்தனை பேரும் போட்டியிருந்தால் அவர்களுக்கு ஒன்றிய அரசாங்கத்திலே வீட்டில் அவர்களுடைய எஜமானர்கள் கொடுத்த நம்பிக்கையின் அடிப்படையில் அவர்கள் சென்றார்கள். அவர்களுக்கு ஆதரவாக இவிஎம் மிஷின் செயல்பட்டது. திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் மட்டும் தோற்கடிக்கப்பட்டால் மக்கள் மத்தியில் சந்தேகம் ஏற்பட்டிருந்தால் சென்னையில் அனைத்து தொகுதிகளும் திமுக திட்டமிட்டு தோற்கடிக்கப்பட்டது. 2 தொகுதிகள். அதே போலதான் தமிழகத்தில் பெரும்பகுதியில் பெரும்பாலான இடங்களில் நடைபெறுகிறது. அதே சமயத்தில் பிஜேபியை இந்த இவிஎம் மோசடி மூலமாக பிஜேபியை வெற்றி பெற வைத்தால் நிச்சயமாக மக்கள் மத்தியில் சந்தேகம் வலுப்பெற்றுவிடும் என்பதால் பிஜேபிக்கு ஆதரவாக இவிஎம் செயல்படுவதை அதே சமயத்தில் திட்டமிட்டு விஜய் மற்றும் விஜயினுடைய கட்சியினருக்காக இவிஎம் செயல்பட்டுள்ளது. அவர்களுடைய பிஜேபியிலே பி டீம், ஏ டீம், சி டீம் பிஜேபியினுடைய மறு வடிவம் தான் இந்த டிவிகே என்பதை முதலாக தமிழகத்தில் தான் இடைத்தேர்தலில் ஐ திங்க் நான் அது கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஒரு தொகுதி தான் நினைக்கிறேன். அந்த தொகுதியில் தான் முதலாக இவிஎம் பயன்படுத்தப்பட்டது. அன்றைக்கே பல நிபுணர்கள் சந்தேகத்திருக்கிறார்கள். அன்றைக்கு தொடங்கி தான் அண்ணா திமுக சாதகமாக அந்த இவிஎம்